ஐயோ நான் கிட்ட STR 48. 48 வயசு ஆயிடுச்சு சிம்புக்கு. நான் போறேன் எனக்கு வேணாம் நான் போறேன். ஆனா வரட்டும். மனுஷன் எதுக்கு எல்லாரும் தெரியல. அவளை கலாய்க்கிறீங்க. வீட்டுல வந்தா ஒருத்தன் இருக்க மாட்டான். என் பெரிய பையன் செட்டி போட்டு வந்தானா நீங்க எல்லாம் காலிதான். இன்னும் அவன் புரியல. டிவிக்கே அணில் யானையாக மாறப்போகிற தருணம். எங்க அண்ணன் சீமான ஒருத்தர் இருந்தாரு, எடுத்துட்டு போ. மாம்பழம்ல மைக் கொடுத்தாங்க. மாம்பழம் கவர் சண்டைக்கு வந்துடுவேன். மேகோமணி ஆகிய நான் அம்மா ஜூஸ் இந்த மாதிரி பொண்ணை பாத்துருக்கீங்களா? நான் சாப்பிடறதுக்கு முன்னாடி லிப்ஸ்டிக் போட்டு செத்துட்டு போயிட்டாரு. இப்ப எதுக்கு நீ இதை போடுற? எப்படி இருந்தாலும் சாப்பிடதான் போகுது. இவ்வளவு ஐட்டத்தை ஆர்டர் பண்ணி வச்சுட்டு வியாசம் போட்டு எதுக்கு சாப்பிடணும்? 4 வார்த்தை கமெண்ட் கேவலமா கேளுங்க. இந்த வைங்க. ஜனவரி வரட்டுங்க, மொத்தமா ஸ்னாப்புக்கு ஒரு டேட் வைக்கிறாங்களா இல்லையான்னு பாருங்க. பசியில உட்கார்ந்துருக்கேன், செம்ம பசியில உட்கார்ந்துருக்கேன். இவ்வளவு தூரம் சரி சாப்பிட்டுட்டு இருக்கேன். சாப்பிட விடாம ஸ்னாப் போட்டுதான் சாப்பிடணும். நம்ம உயிர் எடுக்கிறோம். ஐயா எல்லாம் மாஸ்க் தானே அவர் பேரு. யாரு ஸ்னாப் வாங்க? கரெக்ட், எல்லாம் மாஸ்க். ஐயா முடிஞ்ச அளவுக்கு ஜனவரி வரைக்கும் தள்ளி போடாதீங்க. நாளைக்குள்ள தூக்கிடுங்க ஸ்னாப் மொத்தத்தையுமே. இதுதான் தவறான சொல்லி. போதும். உங்க வீட்லயும் இந்த மாதிரி ஏதாவது பீஸ் இருந்துச்சுன்னா அது கீழே டேக் பண்ணி விடுங்க. வீட்டுல ஒண்ணு இருக்கும். சரியான சூடு. நல்லா இருக்குங்க கிளைமேட், நல்லா சில்லுன்னு, நல்லா ஈஸியா வரைக்கும் ட்ரிப்பு, லாங் ட்ரிப் இல்லை லாங் டிரைவு. அப்படியே வந்து சுட சுட சாப்பிடும்போது சுகமா இருக்கு. இன்னொரு 5 ஸ்டார் கொடுத்துருந்தோம். இன்னும் 4 ஸ்பூன் கொடுத்தாலும் நம்ம கையில எடுத்து சூட் பண்ணி சாப்பிட்றது அது ஒரு டேஸ்ட் தெரியுமா? எங்க போனாலும் நம்ம பாக்குறது இல்லை. அதெல்லாம் கேமராக்கு பின்னாடி இருக்க பையன் என்ன சொன்னானா, சாப்பிட்டே விளாக் பண்ணுங்கண்ணா. இவ்வளவு சூடா டேஸ்டா இருக்க சாப்பாடை பார்க்கும்போது வாயில பேச்சு வரல. சோறு ஏதாச்சும் அடைக்கிறது தோணுது. இப்பதான் தெரியுது சாப்பிடுறப்ப ஏன் பேசக்கூடாது. அடைக்குது. செத்துரு மைட்டி ராஜு மகளே. ஆக்சுவலா போன வீடியோல நாங்க அதை சொல்லல. இவங்க அப்பாவுக்கு ஒரு பேர் இருக்கு, இவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல வச்ச பேரு. இதை நாங்க வந்து அவங்க அப்பாக்கே தெரியாது. ஆக்சுவலி அது வேற விஷயம். வீடியோ பார்த்தா தான் அந்த மனுஷனுக்கே தெரிய போகுது. என் சித்தப்பாக்கு வச்ச பேர் என்ன தெரியுமா? மைட்டி ராஜுவா. அதுக்கான ரீசனை தெரிஞ்சா இன்னும் கிடுவாகும். சொல்லு. மைட்டி ராஜு is a pookie guy. சிக்மா பவர் ஸ்டார். இது கூட இல்ல 1000 என் சித்தப்பா அப்படியா பேசுறேன். தப்பு பாப்பா. அவனு பயன்படத்துல சொல்லுவாங்களே, இவ்வளவு அமிர்தம் நடக்குதான் யாரும் அதை டம்மியா கண்டிச்சா சாப்பிடுறான். அவன் வெளியே சொல்லிட்டாரு, வேற டைலாக் சொல்லு. அதுதான் அவரோட அது வந்து பண்ணா ஒரே டைலாக். பெத்தாப்புன்னு சொல்லிட்டு இருக்கு. உங்களுக்கு அது புரியல? உங்க அப்பா மிச்சர் சொல்லிட்டு இருக்கு. இதை பெத்து வளர்த்து படிக்க வச்சுட்டு இருக்காரு. இதை பார்த்தாதான் அவருக்கே தெரியும். சரி, இதெல்லாம் கூட விடு. சிம்புவோட இது ஒன்று ரீசெண்டா போது தெரியுமா? ட்விட்டரு. ஐயோ நான் ட்விட்டர் STR 48. 48 வயசு ஆயிடுச்சு சிம்புக்கு. மூவி தலை நான் போறேன் எனக்கு வேணாம் நான் போறேன். மொட்டையா சொன்னாங்கன்னா நான் என்ன நினைக்கிறேன், STR 48 சிம்புக்கு 48 பர்த்டே வருதுன்னு நான் நினைச்சேன். பயங்கரமான ட்விட்டர். என்னது? நான் ட்விட்டர் யூஸ் பண்ணல, எனக்கு தெரியாது. நெக்ஸ்ட் மூவி கமிட் ஆயிருக்கார் போல. யார் படம்? STR சிம்பு. அட பைத்தியம், டைரக்டர் யாரு? அதெல்லாம் இல்ல,
யா சும்மா அந்த மூவிக்கான ஒரு லீக் அவுட் மாதிரி ஒன்று சொல்லியிருக்காங்க. என்னவா? என்னன்னா தம்மு, மன்மதன், விடிவி இதெல்லாம் இன் ஜென்ஜி மோட் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜென்சி மோட்ல இதெல்லாம் 90s மூவி ஆச்சு. இதெல்லாம் சேர்த்த மாதிரி. வல்லவன்லாம் 90s கிடையாது, 2K தான். போடி போதிக்காக்கே இப்ப குழந்தை பிறந்து அது காலேஜ் படிக்கிறது வைப் சொல்றேன் நான். வைப் ஓகே. ஏன்னா இப்ப இருக்கிற நிறைய 2K அப்படியே சுத்திட்டு இருக்குங்க. நீ வல்லவன்ல ஐயோ ஜோதிகா இல்ல நயன்தாரா. சாரி நானே தப்பா சொல்லிட்டேன். ரீமாஸ்டர் செம்ம மூவி அது. ஒரு ஆல்பா ஃபீமேல நீங்க அந்த படத்துல பாக்கலாம். போன கண்டென்ட் ஆல்பா இந்த கண்டென்ட்ல ஒரு சிக்மா ஃபீமேல் ஒரு ஆல்பா ஃபீமேல். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் தலைவனா ஆரம்பிச்சிருக்காம்பியா, அதுக்கப்புறம் தான் நம்ம அனிமல் வந்திருக்காப்ல. அன்றே கணிதார் சிந்து. நீங்க நினைக்கலாம் என்னடா அது ஹோட்டல்ல உட்காந்து இப்படி வீடியோ எடுத்துட்டு சாப்பிட்டு இருக்கீங்க, சுத்தி வீடியோ பார்க்கலையா? எங்களை தவிர இங்க சுத்தி யாருமே இல்லை. அப்புறம் நாங்க வரும்போது அப்படி கலர்ஃபுல்லா பொண்ணுங்கெல்லாம் இல்ல பசங்களா இருந்தாங்க. ஒரு 20-30 பசங்க உட்காந்து ஃபுல்லா சாப்பிட்டுருந்தாங்க. எங்க நேரமா என்னன்னு தெரியல. அங்க உட்காந்து அடுத்த செகண்ட் எல்லாம் மாதிரி கலந்து போயிட்டானுங்க. எல்லாம் பைக்கர்ஸ் போல. சூப்பரா இருந்தாங்க பார்க்க. நல்லா சைட் அடிச்சோம். ஒரு விஷயம் எனக்கு இன்னும் 2 மாசம் குழந்தை பிறக்க போகுது, ஞாபகம் இல்லை. சரி சிம்பு வந்துட்டாரு, பேர் கொடுத்துட்டாரு. சிம்பு பணம் கேரண்டி ஓடிடும், அந்த டவுட்டே வேணாம். நேத்து அண்ணன் ஆதி அண்ணா பத்தியா கான்செர்ட் நேத்து போச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இன்ஸ்டால பார்க்கும்போது ரீசெண்டா நடந்த கான்செர்ட்ல வந்து வைபே இல்லை. இங்க வந்து நான் வெயிட் பண்ண வந்ததுக்கு நான் வீட்லயே பாட்டை போட்டு வெயிட் பண்ணிருக்கலாம்னு ஒரு பொண்ணு நியூஸ் சேனல் இன்டர்வியூ கொடுத்துருந்துச்சு. நான் பார்த்த வீடியோ. ஏன் அண்ணன் வைபு வர வர குறைஞ்சிக்கிட்டே போகுதுன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி விஜய் ஆண்டனி கூட ஓகே தான், வேற மாதிரிதான். என்னடா பெரிய கேப்பாப்பு அதெல்லாம் சொல்லுவாங்களே, ஹிப்ஹாப் தெரியுமா? ஆடியமா அந்த வைப் புரியல. நல்ல வைப் தான், ஆனா இப்போ எனக்கு என்னமோ இப்ப கம்மியான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஏன்னு தெரியல. அது என்ன வைப், எனக்கும் அது என்னோட பிடிக்கும். அது சாங்லாம் வேற மாதிரி இருக்கும். வர வர இந்த கான்செப்ட் கலாச்சாரம் வந்து அது என்னமோ அது ஒரு வைபு ஃப்ரெண்டு அப்படின்னு அந்த மாதிரி போயிட்டே இருக்கா. அது நல்லாவும் இருக்கு. விஜய் ஆண்டனி வைப்லாம் செமையா இருந்துச்சு. நீயே கூட போயிட்டு வந்தல. யுவன் போனேன். ஆனா ஏஆர் ரஹ்மானுக்கு அந்த நிலைமையை நான் யோசிச்சு பார்க்கல. ஏஆர் ரஹ்மான் இப்படி ஒரு நிலைமை வருங்க. மனுஷன் காசு கொடுத்த டிக்கெட்டுக்கெல்லாம் திரும்பி காசு கொடுப்பாரு நான் எதிர்பார்க்கல. யாருக்கும் அந்த நிலைமை வரக்கூடாது. அவங்க செஞ்சு விட்டாங்க அந்த கான்செப்டை. நான் வரைக்கும் கான்செர்ட் அட்டன் பண்ணதே இல்லை. அந்த வைப் எனக்கு ஆக்சுவலா தெரியவும் தெரியாது. நான் வந்து என்னன்னா 4 செவத்துக்குள்ள வைப் பண்ண ஒரு பர்சன் ஒரு க்ரௌடட் இதுல என்விரான்மெண்ட்ல எப்படி வைப் பண்றாங்கன்னா எப்படி கனெக்ட் ஆகி அந்த வைப் ஒரு தனி வைப். சரி உங்க வைபெல்லாம் இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு சேர் போல ஒரு வாட்டர் பாட்டில் கொடுக்க மாட்டாங்க. நமக்கு பாட்டு என்ஜாய் பண்றோமா அவ்வளவுதான். ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் காசு கொடுத்து நீங்க போய் கசன்னு வேர்த்து போய் நின்று பாட்டெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு ஒரு 3 மணி நேரம் நின்று காலெல்லாம் வீங்கி போய் வரீங்க. அது தேவையா? அதுக்கு வீட்டுல உட்காந்து அதே கான்செப்டை நீங்க யூடியூப்ல போட்டுருவாங்க அப்படின்னாலும் அம்மா அதுல பார்த்துட்டு போயிடலாமே. பண்ணலாம். பட் அது வந்து எப்படி ஒரு அவங்களுக்கு பிடிச்ச ஒரு சிங்கரோ இல்லைன்னா ஒரு அவங்கள வந்து செலிப்ரேட் பண்றதுதான் அந்த கான்செர்ட்டே. இத்தனை வருஷம் வீட்லயும் ஹெட்செட்லயும் கேட்டத வைபா ஒரு க்ரௌடட் என்விரான்மெண்ட்ல எப்படி வந்து இது பண்றோம். நல்லா இருக்கு, கண்டிப்பா என்ஜாய் பண்ணலாம். ஆனா ஒரு கான்செர்ட்டுக்கு ஒருத்தருக்கு 5 லட்சம் ரூபாய் டிக்கெட் எல்லாம் ரொம்ப ஓவர். அது வந்து நம்மள மாதிரி இது பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் கேட்டு எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்து 5 லட்சம் ரூபாய் கொடுத்து அதுவும் பேக் சீட் நீட். நான் டிக்கெட்டை வேற செக் பண்ணேன். ஆக்சுவலா இதுல வந்து சில்வர், கோல்டு, பிளாட்டினம், கோல்டு பிளே இந்த டிக்கெட் கேட்டகரிஸ்லாம் இருக்கு. 10 லட்சம் ரூபாயில டிக்கெட் ஸ்டார்ட் ஆகுது. இது எல்லாமே நிக்கிற சீட்ஸ்.
இப்படி அவ்வளவு தூரத்துல இருந்து பார்த்து அது பாதி கேட்கவும் கேட்காது, ஸ்டேஜே தெரியாது. முக்கியமா ஸ்டேஜ்ல நிக்கிறவங்களும் தெரியாது, ஈரம் மாதிரி தான் தெரியும். 5 லட்ச ரூபா கொடுத்து போறதுக்கு தங்க வேலை 50,000 ரூபாய் விற்குது. நான் தங்கத்தை எடுத்துட்டு போயிட்டு 5 லட்ச ரூபாய்க்கு எனக்கு மனசு அடிச்சுக்கதா இல்லையா? இதெல்லாம் என்ன டிராபிக்? போன வாரம் மவுண்ட் ரோட்ல ஒண்ணு கூட்டணும் பத்தி, அதோட டிராபிக்கு அப்படி 27ஆம் தேதி ஒரு கூட்டம் கூட போகுது. ரோடு நாடு எல்லாம் ஸ்தம்பிச்சு நிக்கிறதுக்கு. மெரினா பீச்ல ஒரு கூட்டம் கூட்டினாங்கல்ல, லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட், அதை பீட் பண்றோம் மாதிரி ஆளு. இன்னும் அவங்க புரியல. டிவிக்கே அணில் யானையாக மாறப்போகிற தருணம். நான் சொல்ல வந்தது எல்லாத்தையும் நீங்களே பேசிட்டா நான் எப்படின்னு நிக்கிறேன் சாப்பிட்டுட்டு. தலைவன் வர போறான் 2026. நான் சாவ போகுது. நீ யார் போட்டு போடுவ? ஆனா இன்னும் இந்த ஓட்டர் எனக்கு இல்ல. வந்துச்சுன்னா ஒரே இது 2 வருஷம் இருக்கு. யாரும் எப்படி எடுத்துருங்க போடுறோம். ஏதோ புதுசா பண்ணிட்டுமே, அதாவது அப்படிதான் பண்றாங்க. எல்லாரும் வராங்க, எல்லாரும் போறாங்க. இவரும் வந்துட்டு போட்டோம். என்ன போ இப்ப வந்தாலும் சொல்றேன், எங்க அண்ணன் சீமான்னு ஒருத்தர் இருந்தாரு. அந்த மனுஷனை கட்சி கொடி கேட்டாரு, அது தரல. மாம்பழம் கொடுத்தாங்களே, ஏதோ இல்ல எடுத்துட்டு போ. மாம்பழம் இல்ல மைக்கு கொடுத்தாங்க. மாம்பழம் கவர் சண்டைக்கு வந்துடுவேன். மேகோமணி ஆகிய நான் தன் தந்தை மீது ஆணையாக மைக்கு கொடுத்தாங்க. ஆக்சுவலா மைக்கு பிடிச்சு பேசி கண்டென்ட் கொடுக்கறதே மனுஷன் அவருதான். மீம் கிரியேட்டர்ஸ்க்கு வாழ்க்கை கொடுக்கறதே அவருதான். மைக்கு கொடுத்தாங்க, ஒரு பெருமை தான் பண்ணும். ஆக்சுவலா அவர் என்ன பண்ணாரோ இல்லையா, எங்களுக்கு நல்லது பண்ணாரு. மீம்ஸ் கவுண்டர் அடாக்ஸ் கொடுத்தாரு. யூடியூப், இன்ஸ்டாகிராம் சரி. தண்ணி ஊற்றி முழுங்க இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேருக்கே இருப்பாங்க. இந்த மாதிரி 2Ks தான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏரியாஸா போயிட்டு யாரும் காசு கொடுத்து கூட்டின கூட்டம் இல்ல, கையெடுத்து கும்பிடுற கூட்டம் இல்ல. இது முழுக்க முழுக்க மன்னனுக்காக வந்த கூட்டம். என்னன்னா விஜயே கடவுளே, விஜய் இன்னைக்குமே ஆமாதான். அவ்வளவுதான். ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் தி ரேஸ். நல்லா வரட்டும். அவரு சிவனேன்னு வண்டி ஓட்டிட்டு தாவுண்டு பைக் கொண்டு பெட்ரோல் உண்டு மனுஷனே எல்லாரும் கலாய்க்கிறீங்க. வீட்டுல வந்தா ஒருத்தன் இருக்க மாட்டான். என் பெரிய பையன் செட்டி போட்டு வந்தானா நீங்க எல்லாம் காலிடா. என் பெரிய பையன் செட்டி போட்டீங்களா காலிடா. அப்ப என் பவர் தான் வருவாரு. பவர் என்ன தமிழ்நாட்டுக்கு தெரியும். பவர் வருவாரு சப்போர்ட்டுக்கு. நீ தமிழ்ல தலைவனை பத்தி பேசுற, தளபதி பத்தி பேசுற. தெலுங்குல தெரியுமா அவங்க சூப்பர் ஸ்டார் யாருன்னு? தெலுங்குல சூப்பர் சாரி, தமிழே தெரியாது. தெலுங்குலாம் தமிழ் தெரியாதா? அந்த அளவுக்கு மூவி நாலேஜ் கிடையாது, அத சொல்றேன். தெலுங்குலாம் நான் சைடே பண்ணதில்லை. சிரஞ்சீவி தான். ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார் தலைவன் பாலையா. என்ன புஸ்மன் சிரிக்கா? தெலுங்கே தெரியாதுன்னு பாலையா தெரியுதுல்ல. நிறையவே தலைவன். நீங்க டிப்ரெஷன் இல்லைங்களா? போட 100 சட்டை இப்படியே கழட்டுவாரு அதுதானே. அந்த மாதிரி ஸ்டெப் உலகத்துல யாருமே பண்ண முடியாது. என் தலைவனை பார்த்து நிறைய பேர் ரீக்ரியேட் பண்ணாங்க தெரியுமா படத்துல. அது ஸ்டெப்பே கிடையாது, அவனே இஷ்டத்துக்கு ஆடுறாரு. இந்த வயசுல ஆட முடியுமா சொல்லு? இந்த வயசுல இந்த மாதிரி யாராலையும் ஆடவும் முடியாது. ஸ்ருதிஹாசனை கூட ஜோடியா நடிக்கவும் முடியாது. நான் ஒண்ணு பார்த்தேன் ஆக்சுவலி, ஒரு இது ப்ராப்ளம்.
அவரை விட வயசு கம்மியா இருக்கிற ஒரு லேடியை வந்து அம்மாவா போட்டிருந்தாங்க. அதே படம் தான் அது. அந்த படமா தெரியல எனக்கு. அதே படத்துலதான் அவருக்கு டபுள் ஆக்ஷன். அவரோட சின்ன பொண்ணு தான் வந்து ஆக்சுவலா அவங்க ஸ்ருதியோட சின்ன பொண்ணு தான் நினைக்கிறேன். அவங்க மம்மி ஸ்ருதி. என் தலைவத்தோட யாராவது பண்ண முடியாது. உண்மையாவே சொல்றேன். நீங்க டிப்ரெஷன்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. சரி என்னடா வாழ்க்கை போயிடலாம்டா எங்கேயாவது போய் சுத்திடலாம்டா அப்படி. சரி என்னடா வாழ்க்கை கண்ணிலே படாம எங்கேயாவது ஓடிடலாம்டான் இருக்கும். அந்த மொமெண்ட் இருக்கும்ல, அந்த டைம்ல என் தலைவன் படம் பாருங்க. டிப்ரெஷன் ஆகுது, கண்ணை ஆகுது, போயிடுவீங்க பரவச நிலைக்கு போயிடுவீங்க. அப்படி ஒரு மொமெண்ட் நடந்ததே ஞாபகம் இருக்காது உங்களுக்குலாம். நான் ஃபீல் பண்ண தருணம் அது. இதெல்லாம் என்ன படம்? இன்னொன்னு பெருசா வந்து சொல்லவா? என்னது? ஆவேசம் படம் பத்தியா? ஆமா, பாப்பாசி நடிச்சது. தெலுங்குல என் தலைவன் தான் ஹீரோ. அதையே விட்டு வைக்கலையா அந்த மனுஷன்? எப்பேற்பட்ட படம் ஆவேசம். மலையாளத்துல பாப்பாவுக்கு என் தலைவன் தான் தெலுங்குல உயிர் கொடுக்க போறாரு. பாருங்க, உயிரை எடுக்க போறாரு சொல்ல. ஒருத்தருக்கு உயிரெல்லாம் கொடுக்க மாட்டார். என் தலைவன் முரட்டு காலையை விரல்ல பிடிச்சு சுத்தி தூக்கி அடிச்சாரு. என்ன பேசுறீ? அவருக்கு ஆவேசம் நடிச்சாருன்னு சொன்னீங்க. நடிக்க போறாரு, படம் எடுக்க போறாங்க. சரி, நல்ல வேலை எடுக்கல. அவருக்கு அந்த இந்த ரோல் பேரு லீட் ரோல் பாட்பாசி கொடுக்காம அம்மன் ரோல் பேர் சொல்லு. அம்பனா கரெக்டா இருப்பாரு. ஹீரோ வேணா வேற யாராச்சும் சொல்லு. நல்ல கேரக்டர் இது. எனக்கு தெரிஞ்சு என் தலைவனுக்கு அந்த கேரக்டர் செட் ஆகாது. அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கேரக்டர் என் தலைவன். அந்த 3 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ல ஏதாவது ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் லீட் ரோல் பண்ணாலும் என் தலைவன். என்னால இன்னும் அவ்வளவு வயசுலாம் ஆகல. 16 வயது இந்த மாதிரி நடிச்சு சொல்லுவாங்க. ஏன் எடுப்போம், நாங்க அதையும் ரீமேக் எடுப்போம். தெரிஞ்சா விட்டு வைக்க மாட்டேன். எடுப்போம். தப்பானியா என் தலைவன் நடிப்பாப்புல. என்ன கண்டென்ட் கிடைக்கிறது மட்டும் நடிப்பு கொட்டுவாரு. என்னாலும் பியூர் பாலகிருஷ்ணா பாலையா, ஜெய் பாலையா. தலைவன் ஜீப்ப தூக்கி ஆரம்பிச்சாமி நரசிம்மசாமி. ஆமா நரசிம்மசாமி. నా పేరు లక్ష్మీ నరసింహ స్వామి అని. சோ இத்துடன் இதே நிறைவடைந்தது. கட்டும் காலி, கண்டென்ட்டும் காலி. ஓட்டலை இழுத்து முறையே அறியுங்க மாதிரி மூடிட்டாங்க. மணி 12 ஆச்சு. வெளியே போகணும்னு சொல்லாம சொல்லிட்டு போயிட்டாரு அவரு. வணக்கம். ஐயோ இந்த கையில வணக்கம் வச்சு இந்த கை